Stop suffering. எல்லோருக்கும் இனிய அருமையான மாலை வணக்க மக்களை. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். சற்று முன்பு தேவனுடைய கரம் மக்களுடைய சரீரத்துக்குள் வெளிப்பட்டது. நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வியாதியஸ்தருக்காய் எண்ணெய் பூசி குணமாக்குதலின் ஜபத்தை செய்து கொடுக்கிறோம். காரணம் இதான் வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். செவ்வாய்க்கிழமை மக்கள் யார் வியாதி நோய்கள், அதாவது தீர்க்க முடியாத வியாதி, தீர்க்க முடியாத நோய்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது எண்ணெய் பூசி அவர்கள் மேல் குணமாக்குதல் அறிக்கை செய்யப்படுகிறது. கண்டிப்பாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நண்பர்களே, இந்த தருணம் நீங்கள் யார் என்னோட இணைந்திருக்கிறீங்களோ, திரை வழியா யார் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க ஒருவேளை உங்க உடம்புல ஒரு பலவீனத்தை உணர்ந்தால், ஒரு வியாதி நோயோட கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால், மருத்துவமனையில இருந்து பார்த்து கொண்டிருந்தால், இப்படியான ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். கூட்டத்தினுடைய இறுதியிலே நான் தண்ணீரை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பருகுவீர்கள். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய குணமாக்குதல் நிச்சயமாய் உங்களுடைய சரீரத்துக்குள்ளும் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் கவலைகள் நிறுத்தப்படுகிற நேரமா இருக்கிறது. இது நீங்கள் பார்த்தது நாம் இரவு தூதர்கள் என்கிற ஒரு பணி. இரவு நேரங்களிலே சாலை ஓரத்திலே கஷ்டப்படுகிற மக்களுக்காய் செய்கிற ஒரு பணி. சில நேரம் இது ஆலயத்தினுடைய வழியாய் கடந்து செல்லுகிற மக்கள் அல்லது பட்ட இடங்களிலே கடந்து செல்லுகிற மக்கள் ஒரு உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் செய்கிறோம். சில நேரம் மக்கள் ரொம்ப களைப்பா சோர்வாய், ஆனால் சரியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத நிலைமையில இருக்கும்போது, இடம் கூட படுக்கை இல்லாத நிலைமையில, உணவு இல்லாத நிலைமையில, இப்படிப்பட்ட ஒரு சிறு சமூக சேவைகள் மூலமாய் நாங்கள் அவர்களை சரீர ரீதியாய் ஊக்கப்படுத்தக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சமூக பணியில ஆர்வம் இருந்தால், நீங்கள் உதவ முன்வர விரும்பினால் கண்டிப்பாய் நீங்க இந்த QR கோடு ஸ்கேன் செய்யலாம். உதவ நீங்க விரும்பினால் நண்பர்களே, இந்த பணி ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஆவிக்குரிய உணவு மாத்திரமல்ல, மக்களுடைய சரீர தேவைகளையும் சந்திக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துகிறோம், மக்கள் பயன் பெற்றுக் கொள்ளும்படியா. அதான் நீங்கள் சற்று முன்பு பார்த்த சிறு காட்சிகள். இந்த தருணத்திலே கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். புத்தி உள்ள விசுவாசத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றும் அதிசயங்களை செய்கிறவர். சுருக்கமாய் கர்த்தர் தாம் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். நண்பர்கள், இந்த வார்த்தை ஒருபோதும் பலிக்காமல் போவதில்லை. ஆனால் கேட்கிறவர்களுக்கு அல்ல, கடைபிடிக்கிறவர்களுக்கு. நம்ம எல்லாருமே நிகழ்ச்சியில உங்களுக்கு சாட்சிகளை ஒளிபரப்புறோம். நீங்க எல்லாருமே கேட்குறீங்க. சென்னையில இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள்ல இருந்து மக்கள் செய்தி கேட்கிறாங்க. ஏன் சில பேர் வேற ஒரு நாட்டில இருந்தும் செய்தி கேட்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த செய்தியின்படி செயல்படுகிறார்கள், வார்த்தையின்படி செயல்படுகிறார்?
அதுதான் வசனம் சொல்லுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. தேவனுடைய வார்த்தை மீது ஒருத்தர் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நேரம் அற்புதம் நடைபெறுவது என்பது கண்டிப்பாய் சாத்தியம். அற்புதம் நடைபெறாமல் போக வாய்ப்பே இல்லை. தேவன் வார்த்தையை சோதித்த இந்த நபர் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை தான் நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. நான் பொருளாதார வாழ்க்கையில அழிக்கப்பட்ட நபராக தான் இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி துணி கடையில் வேலை செஞ்சிருந்தேன். என் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 8000 ரூபாய் தான். 12 மணி நேரம். என்னால் வந்து என் தனிப்பட்ட வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியாது. வீட்டில் போயிட்டு குடும்பத்தோட நேரத்தை வந்து செலவிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அதுக்கடுத்தது ஆலயத்துக்கு போன பிற்பாடு தசம பாகத்தை பற்றி நான் கற்றுக்கினேன். உண்மை தன்மையாக இருக்கிறத பற்றி கற்றுக்கினேன். அதுக்கடுத்து தேவன் வந்து எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு, டீ வியாபாரம் பண்ணணும்னு. நான் அதுக்கடுத்தது வந்து தேவன் சொன்னாருன்னு உடனே எல்லாம் நான் வந்து டீ வியாபாரத்தை வந்து ஆரம்பிக்கல. யோசித்தேன், என்னடா டீ வியாபாரம், நம்ம இதுக்கு முன்னாடி வேலைக்கு தானே போயிருந்தோம், இப்போ எப்படி நம்ம டீ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது? எனக்கு வந்து டீ கூட போட தெரியாது, எப்படி டீ போடுறது கூட தெரியாது, நம்ம எப்படி டீ வியாபாரத்தை வந்து பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா நான் வந்து டீ வியாபாரம் பண்ண போகிறேன், இதோட நான் வேலைக்கெல்லாம் போகிறதா இல்லைம்மான்னு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கெல்லாம் அதெல்லாம் வந்து செட் ஆகாது, நீ அதெல்லாம் போட தேவையில்ல, நீ வேலைக்கே போன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் வந்து யோசித்தேன், இல்லை தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நம்ம பண்ணணும், டீ வியாபாரம் கண்டிப்பாக பண்ணணும்னு. அதுக்கடுத்து எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், அம்மா எனக்கு வந்து டீ மட்டும் போட்டு கொடுக்குறியாம்மா, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் போட முடியும், பரவாயில்ல நீ வேலைக்கு போயிட்டு வந்து நீ போட்டு கொடு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு. ஆனாலும் நான் அப்போ வந்து டீ வியாபாரம் பண்ண சொல்ல என்கிட்ட வந்து நான் சைக்கிள் கூட இல்லை, நான் போய் டீ எப்படி போய் விற்கிறது, நடந்தே தான் போய் டீ வித்துட்டு வந்தேனே. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் நடந்தே தான் போய் டீ விற்றேன். அதுக்கடுத்தது வந்து சைக்கிள்லையாவது போயிட்டு டீ விற்கலான்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு டீ விற்றுருந்தேன். ஆனாலும் சைக்கிளில் போய் விற்க சொல்ல கூட பல மக்கள் என்னை பார்த்து, என்ன நீ வேலைக்கு தானே போயிருந்த, துணிக்கடையில் வேலை செஞ்சது, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அங்கே போக மாறுற, துணி கடைக்கு வேலைக்கு போகலாம்ல, ஒரு பொம்பளை பொண்ணாக இருந்துன்னு அசிங்கன்றது என்னன்னே தெரியாது அவனுக்கு, ரோட்டில் போய் டீ விற்றுன்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் டீ விற்க போகிறேன், அவங்க எது பேசினாலும் பரவாயில்ல. எங்கள் குடும்பத்தாரும் சொன்னாங்க, என்ன இந்த பொண்ணு பொம்பளை பொண்ணாக இருந்து, எல்லாருமே வந்து எங்கள் குடும்பத்தார்கிட்ட கூட சொன்னாங்க, என்ன ஒரு பொட்டை பொண்ணு வச்சுன்னு இப்படி போயிட்டு நீங்கள் போய் டீ விற்க சொல்கிறீங்களே, அசிங்கம் இல்லையான்னு, அது எங்கே கேட்குது, அது போய் டீ விற்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும். எங்கள் வீட்லேயே என்னை போட்டு சண்டை போட்டாங்க என் கூட. அப்போ கூட நான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை. தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு சொன்னேன். நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் டீ விற்க போனேன். அதுக்கடுத்தது வந்து சைக்கிளில் போயும் பல பிரச்சனை. நான் போகிற வழியிலே வந்து டீ வந்து நான் சைக்கிளில் ஓட்டின்னு போக சொல்ல சரியாக கட்ட நான் டீ ஓப்பன் ஆகி திறந்து கீழே ஊற்றிக்கும், இல்லைன்னா கீழே டப்பாவோட அப்படியே டீ கேனோட கீழே சாஞ்சிக்கும். வீட்டில் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நீ எதுக்கு போயிட்டு இதெல்லாம் செய்கிற, உனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, செட் ஆகாது, உனக்கு எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி போய் கேர்ஃபுல்லாக போய் டீ விற்றுட்டு வரணும், அதெல்லாம் உனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது, நீ அங்கெல்லாம் போவாதன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம செய்யணும், தேவன் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, நம்ம செய்யணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து தேவன் வந்து எனக்கு யோசனை கொடுத்தாரு, வண்டி வாங்கணும்னு. அப்புறம் நான் யோசித்தேன், வண்டியே எனக்கு ஓட்ட தெரியாது, நான் வண்டி வாங்கி என்ன பண்ண போறேன். ஆனாலும் தேவன் வந்து சொன்னாரு, நீ வண்டி வாங்கி வண்டியில் எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணேன். வீட்லேயும் போய் சொன்னேன், அம்மா நான் வண்டி வாங்க போகிறேன். வீட்லேயும் சொன்னாங்க, வண்டியே உனக்கு ஓட்ட தெரியல, சைக்கிளே சரியாக ஓட்ட தெரியலன்னு டீ ஊற்றிட்டு கீழெல்லாம் ஊற்றிட்டு வர, சரியாகவே டீ விற்றுட்டு வீட்டுக்கு வர மாதிரி கீழே ஊற்றிக்கிச்சு சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை டெய்லியும் வந்து சொல்கிறேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு, நீ எப்படி பைக்கில் ஓட்டுவ, வேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் முடிவு பண்ணேன், தேவன் சொல்லியிருக்காரு நம்ம பைக் வாங்கணும். தேவன் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சார் பைக் வாங்குறதுக்கு. பைக்கே உண்மையாக எனக்கு ஓட்டவே தெரியாது, எப்படி ஓட்டணும், சைக்கிள் வேணால் ஓட்டுவேன், ஆனால் நான் வந்து ஒரே நாளில் ஒரு நாள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நான் இப்போ பைக் ஓட்டி கற்றுக்கினேன். இப்போ பைக்கில் தான் டீ வியாபாரம் பண்ணுறேன். என் டீ வியாபாரம் வந்து ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் வந்து என்னுடைய பண வாழ்க்கையை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. யாரெல்லாம் கேலி செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி வந்து நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து 12 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 8000 ரூபாய் தான் சம்பளம். இப்போ வந்து 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறேன், என் லாபமே 30,000 சம்பளம் தராரு. ஆனால் நான் யோசித்தேன், தேவன் வந்து எதுக்காக
எதுக்காக வந்து என்னை இந்த வியாபாரம் செய்ய சொன்னாருன்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அவர் என்னை ஆசீர்வதிக்க தான் இந்த வியாபாரம் வந்து செய்ய சொன்னாருன்னு. மத்தவங்க முன்னாடி நான் சாட்சியா இருக்கேன். என்னை கேவலமா பேசினவங்க மத்தியிலலாம் நான் என்னை வந்து சாட்சியா நிறுத்தியிருக்காரு தேவன். பண வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா தான் இருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து செய்வின பிரச்சனையோட, அசுத்தாவி பிரச்சனையோட தான் ஆலயத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாத எங்க அம்மாக்கும் டிபி பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தேவன் வந்து எங்களை விடுதலை ஆக்குனாரு. இப்போ வந்து நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சமாதானமா இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய பரிசுத்த ஆவி என்னோட இருக்காரு. நான் எப்படி அவரை சோதிச்சேனோ அது போல நீங்களும் சோதித்து பாருங்க. தேவன் வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. இயேசுவே, இயேசுவே. என் ஒரே மகள் 12 வயது மகள் மரித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து எங்களோடு வாரும். அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா கூட போதும், நான் குணமாக்கப்பட முடியும். எபிரு அவரை தொந்தரப்படுத்தாது. எபிரு மகள் மரித்து போனார். இனிமேல் போதகரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் பிழைப்பாள். விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னை தொட்டது யார்? ஒருவர் என்னை தொட்டது உண்டு. எப்படி தொட்டது யார் என்று நீ கேட்கிறீர்? நான் தான் உங்களை தொட்டேன். நான் 12 வருஷமா ரத்தப்போக்குனால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் நான் செலவு பண்ணியும் மருத்துவருக்காக அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா எப்போ என்னுடைய விரல்கள் உங்களுடைய துணியை தொட்டதும் நான் குணமாக்கப்பட்டேன். மகரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ. நன்றி. வெள்ளிக்கிழமை இதான் ஆலயத்திலே நடைபெறப் போகிறது. நண்பர்கள், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஒரு உருவகம், இது ஒரு படத்தினுடைய காட்சியாய், ஆனால் நடந்த சம்பவத்தின் உருவகமாய் நாங்கள் உங்களுக்காய் காண்பித்திருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு வேதனை, இப்பேற்பட்ட ஒரு வலி இல்லையா? 12 வருடம் அந்த பெண் அந்த வேதனையை சுமந்து கொண்டிருந்தார். நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மணி நேரம் கூட சில வலிகள் தாங்க முடியாது. ஒரு நாள் சகித்துக் கொள்கிறோம். 12 வருட காலம் உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஏற்பட்ட ஒரு வேதனை உடம்புல அனுபவிச்சிருப்பாங்க. எத்தனை மக்கள் அசுத்தத்தினுடைய கிரியையினால அழுத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க. மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், தூக்கமின்மை, தொடர் சாபங்கள், பரம்பரை சாபங்கள், எதை செய்தாலும் தோல்விகள், தொடர் தோல்விகள். இந்த பெண்ணுடைய பிரச்சனை சரீரத்துல உள்ள உதிரப்போக்கு பிரச்சனை. உங்களுக்கு ஒருவேளை ஆவிக்குரிய பாதிப்பு இருக்கலாம். உங்களால வெளியே சொல்ல முடியல, என்ன எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் இதுதான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நடைபெற போகுது. நண்பர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை சரியா இந்த பெண்மணி தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு வந்தார். நான் போய் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். இதே போல நீங்கள் இந்த விசுவாசத்தோட வந்தால், நான் போய் வெள்ளிக்கிழமை விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வஸ்திரத்தை தொடுவேன் என்று நீங்கள் சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சாட்சியாய் மாற முடியும்.
பைபிள் காலத்திலே பார்த்த இந்த பெண்ணுடைய சாட்சி அல்ல, இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சியை போல நீங்கள் சாட்சியாய் மாற முடியும். மக்களே, இந்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். நேரங்களுக்கோ விலாசங்களுக்கோ ஜெபத்தை பற்றிய விளக்கங்களுக்கோ நீங்கள் உடனே கீழே எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப்ல நீங்கள் செய்தி அனுப்பலாம். உங்களுக்கு உதவ ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். கண்டிப்பாய் நீங்கள் தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி எப்போவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலையில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பா வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாக அந்த வலியை வந்து உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இல்லை வந்து நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்ல, பஸ்ஸில் போக சொல்ல கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்லும். எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமாக இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் போக பிடிக்கல.
திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதுபடி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவ அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்தாவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரை தேடுறதுக்கு. ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது, அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்குது. நான் இன்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை. ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழி நடத்துறார். நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். நான் சொன்னதை போல நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு பாட்டில் தண்ணீர் தயார்படுத்திக்கிற ஒரு டம்ளர் தண்ணீர், இந்த அருமையான பாடலை கேளுங்கள், உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். கண்டிப்பாய் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பார். இந்த நேரம் மருத்துவமனையில் இருக்கிற நீங்கள் விசுவாசிங்கள், அங்கே கர்த்தர் உங்களை சொஸ்தமாக்க முடியும் என்று. யார் மருந்து மாத்திரையோட இப்போ உறங்கத்துக்கு தயாராயிட்டு இருக்கீங்க, தூக்கு மாத்திரை போட்டாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இப்போ இந்த நேரம் உங்க கையில 10 மாத்திரை 20 மாத்திரை, ஏன் சில பேர் 30 மாத்திரை கையில வச்சிருக்கீங்க, சில பேருக்கு 50 மாத்திரை கையில இருக்கு. இந்த எல்லா மாத்திரையும் ஒரு வேலைக்கு நீங்க இந்த மாத்திரை எடுத்துக்கிறீங்க இப்ப தூங்குறதுக்காக. ஆனா நான் சொல்லுகிறேன், விசுவாசிங்கள், நீங்கள் இந்த மாத்திரை மருந்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். கர்த்தர் உங்களை சொஸ்தமாக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இனி அதை சுமந்திருக்க வேண்டியதில்லை. இந்த அருமையான பாடலின் நேரம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜபத்திலே ஒன்றிணையலாம். கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். நீ அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியில் பதில் காலை வரும், எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை, என்றும் மாறாத உண்மையும் நீ.
தேவன் மனிதனில்லை நீர் பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீர் பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். என்ன நடந்தாலும் எதிர்கொள்வேனே நானே, ஏமாற்றம் எனக்கில்லை தேவனாலே. என் நம்பிக்கை அவர் கைகளில் நான் காண்பேன், கூடாத யாவும் கூடும் தேவனாலே நிச்சயமா. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், என்னோடு கூட தன் கரத்திலே இப்படியான ஒரு டம்ளர் தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிற மக்கள், அல்லது ஒரு பாட்டிலில் தண்ணீரை வைத்திருக்கிறவர்கள், அல்லது வேலை ஸ்தலத்திலோ, வழியிலே, தெருவிலோ, பஸ் ஸ்டாண்டிலோ, ஒரு அசௌகரியமான இடத்திலே இருந்து கூட இந்த ஜபத்தை இவர் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவர் கையிலே தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அது உமக்கு தடையில்லை தேவன். எப்படி அந்த பெண்மணி ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வந்து மாடையின் ஓரத்தை தொட்டால், அவள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டால், நான் சொஸ்தமாவேன். இன்று யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தனக்கும் ஒரு அற்புதம் நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தால், காரணம் அவர் வெகு தூரத்தில் இருக்கிறார். சென்னையினுடைய எல்லை பகுதியிலே, தமிழ்நாட்டினுடைய கடைசி மூலையிலே. ஒருவேளை அந்த பெயர் கூட அநேகருக்கு தெரியாது, அந்த இடத்தினுடைய பெயர் கூட, அந்த கிராமத்தினுடைய பெயர் கூட. ஆனால் வார்த்தை இப்போது அங்கே செல்கிறது தேவன். இந்த ஜாய் டிவி வழியாய், யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் வார்த்தை செல்கிறது. படுக்கையிலிருந்து பலவீனமா இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த பெண்மணி, வயது முதிர்ந்தவர் அல்லது இந்த வாலிபர், இளம் பெண், இந்த கணவர், தேவனை நான் கேட்கிறேன், இவர் கையிலே பிடித்திருக்கிற தண்ணீரை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய மருந்தா இதை மாற்றும். இதன் மூலமாய் குணமாக்குதல் ஒருவருக்குள் பாய்ந்து செல்லட்டும். தண்ணீர் இல்லை, ஆனால் இவர் விசுவாசிக்கிறார் இந்த ஜபத்தை. இப்போதே ஒரு வல்லமை இவருக்குள் புறப்படட்டும். அந்த பெண்ணுக்குள் புறப்பட்டதை போல வலிகளை நீக்கும், சௌகரியங்களை நீக்கும், அஜீரணங்களை நீக்கும், இன்ஃபெக்ஷனை அகற்றும். எல்லா விதமான பிட்ஸ் வியாதிகளை நான் சபிக்கிறேன் தேவன். ஒற்றை தலைவலி சபிக்கிறேன் அந்த வியாதியை. தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான மாத்திரையோடு உறங்க தயாராகி கொண்டிருக்கிற இவரை நான் இதிலிருந்து விடுதலை செய்கிறேன். தண்ணீரின் மூலம் சக்தி இவர் ஒவ்வொருத்தர் உடம்பிலும் பாய்ந்து செல்வதால் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாத்திரை மருந்திலிருந்து, இந்த பல வருஷ அடிமைத்தனத்திலிருந்து இவரை முற்றிலும் விடுதலை செய்யும் ஆண்டவராக இயேசுவின் மகிமைக்குரிய பெயரால். சாகும் வரை இந்த மாத்திரை எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் அந்த கற்றிலிருந்து விடுதலை செய்வான் உம் நாமத்தின் மகிமைக்காக. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. குணமாக்குதல் உங்களுடைய நண்பர்கள். நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற விரும்பினால் நீங்கள் திரையிலே பார்ப்பதை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர் இருங்கள், எங்களோடு இணையும்படி தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராய். நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கும் வரை தயவு செய்து உங்கள் சாட்சியை நீங்கள் தெரியப்படுத்த மறக்க வேண்டாம். சென்று வாருங்கள்.
ஆசீர்வாதமான இரவார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.